இப்படியே மேலே வந்து தன்னுடைய தலைவன்கிற ஒரு அடையாளத்தை காட்டினா மட்டும்தான் கீழே இருக்கிறவங்களை காலி பண்ண முடியுமே ஒழிய அந்த மாதிரியான சூழல் வந்தால் மட்டும்தான் அரசியல் தலைவராக மிளற முடியும். ஆனால் அண்ணாமலை எடுத்தெடுப்பில் ஐபிஎஸ் பதவி ரிசைன் பண்ணிட்டு வந்து மிகப்பெரிய தலைவராக தான் உருவெடுத்திருக்காரே ஒழிய அந்த அடிமட்டத்திலிருந்து எப்படி வந்து தலைவர்களை ஆர்கனைஸ் பண்ணி தன் கைக்குள்ளே வச்சுக்கிறதுன்னு தெரியல. அதுதான் இப்போ அவருக்கு எதிரியாக இருக்குது. எல்லாரும் உனக்கு தான் சீட்டு, நீ எங்கே வேணா நில்லு, உனக்கு நானாச்சுன்னு சொல்கிறாங்களே ஒழிய ஆனால் மறைமுகமாக இவர் வர்றது விரும்புறதில்லை. அப்படி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவங்களே காலி பண்ணுறது, முக்கியமாக ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் யாருமே இவரை ரெஃபர் பண்ணுறதில்ல. இவங்க தான் இதை தொங்கல் விட்டுருக்காங்க. எங்கெங்கேயோ இருக்கிறவங்க, எங்கெங்கேயோ சாதாரணமாக இருந்தவங்க, அவங்களையெல்லாம் கட்சியில் கொண்டுட்டு வந்து பெரிய பெரிய எம்எல்ஏக்களாகவும் மந்திரிகளாகவும் ஆக்கக்கூடிய இந்த அரசியல் அரங்கில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து ரிசைன் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவையாற்றணும்னு வந்து கூக்குரல் எழுப்பிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு வந்து சீட் இல்லை.